வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இதுகாரம் ஈகை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, இந்த அடிப்படை தத்துவங்களை அம்மா அவர்கள் ரொம்பவும் விளக்கமாக கூறினார்கள். பல்வேறு உதாரணங்களோடு அவர்கள் விளக்கிய விதம் அற்புதமாக இருந்தது. இதில் அம்மாவுடைய அந்த உரையை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு இடத்தில் அவர்கள் ஒரு அழுத்தமாக மகரிஷியினுடைய சில தத்துவங்களை ஆழ்ந்து அதை அழுத்தமாக கூறி இந்த உரையில் அவர்கள் சொன்னது நமது உண்மையான நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், அந்த வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் 3 என்பதை உணராமல் அறநெறி என்பதற்கு வர முடியாது. அதுவும் ஈகை என்பது சரியான வகையில் ஈகை செய்தல் என்பது இயலாது என்பதை அழுத்தி அவர்கள் கூறினார்கள். அதனால்தான் ஒவ்வொரு உரையிலுமே நமது வேதாத்திரிய தத்துவங்களை நாம் சொல்லும்போது தேவைகள் 3 என்பது இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னிடம் கூட பலர் கேட்பார்கள், இந்த தேவைகள் 3 என்பதை நீங்கள் எல்லா தத்துவத்தோடும் இணைத்து சொல்லுகிறீர்களே என்று கேட்பார்கள். அதாவது நமது தத்துவங்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இங்கு வாழ்க்கை எந்த இடத்தில் மாறியிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், அதாவது மனிதனுடைய வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை எந்த இடத்தில் தடம் மாறியது? ஏன்னா நம்ம சொல்லுவோம் தடம் மாறிய வாழ்க்கை என்று சொல்லுவோம். அந்த தடம் மாறிய இடம், நம்ம ஒரு போக வேண்டிய அந்த பாதையிலிருந்து பிரிந்து போய்விட்டோம். அந்த பிரிந்த இடம் எது என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரிந்த இடம்தான் இந்த தேவைகள் 3. அப்ப அது மிக 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 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதை அழுத்தமாக சொல்லி இந்த உரையை நிகழ்த்தியதற்கு அம்மாவுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, அதை சொல்லிய அந்த தத்துவத்தோடு அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயல் விளைவு தத்துவம், அதையும் இணைத்து இவங்க இந்த ஈகையில சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு ஈகை என்பது சமுதாயத்தில் குறைந்ததற்கு காரணம் இந்த 2 தத்துவங்களும் தெளிவுபடுத்தப்படாமல் இருப்பதுதான் என்பதுதான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. உண்மையான தேவை என்பது இன்று சமுதாயத்துக்கு சொல்லித்தரப்படவில்லை. தேவை என்று மனிதர்கள் அவர்களது மனதில் தோன்றியதெல்லாம் தேவைகள் என்று வந்துவிட்ட காலத்திலே இப்ப என்ன ஆகிவிட்டது, தேவைக்கு மேல் தானம் தர்மம் என்ற பழமொழியை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். தன் தேவைக்கு மேல் தானம் தர்மம், தன் தேவை என்பது தான் நிர்ணயம் செய்த தேவை என்று எடுத்துக்கொண்டு அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் யாருக்குமே தேவை நிறைவேறவில்லை. அப்ப தான தர்மம் என்பதற்கு இடமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு சமுதாயம் போய்விட்டது. அப்ப இந்த இடத்துல அம்மா அந்த தேவைகள் 3 என்பதை அழுத்தமாக கூறும்போது, இந்த இடத்தில் நாம் அனைவருமே நாம் என்ன எப்படி இருக்கோம், தேவைக்கு மேல் இருப்பவர்களாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை இங்கு உணர்த்துகிறோம். வேதாத்திரிய தத்துவங்களில் இந்த உணர்வை உணர்த்தி விட்டால்தான் வேதாத்திரியம் உண்மையான வேதாத்திரியமாக இங்கு சமுதாயத்தில் பயணிக்கும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இப்போ இந்த புத்தக கலந்தாய்விலே அன்பர்கள் இதை விளக்குவதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் இந்த அடிப்படை தத்துவங்களை ஆழமாக புரிந்து கொண்டு சொல்லும்போது இதுதான் உண்மையான வேதாத்திரியம் சென்று சேர வேண்டிய
ஒரு பாதை என்பதை உணர முடிகிறது. அதே போல செயல் விளைவு தத்துவம். இந்த இரண்டுமே இன்று சமுதாயத்தில் இல்லை. சரி. இப்போ எப்படி ஈகை செய்ய வேண்டும் என்பதை விட, எப்படி ஈகை செய்யக்கூடாது என்பதை அம்மா சொன்னதுதான் அதிகமாக இருந்தது. ஏனென்று சொல்லி அதுதான் இப்போ சாதாரணமா ஒரு நோய் என்று எடுத்துக்கொள்வோம். அதுக்கு மருத்துவர் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கும், அடுத்து நோய் வராமல் இருப்பதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் சொல்லுவார். என்ன செய்யக்கூடாது என்று ஒரு லிஸ்ட் சொல்லுவார். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இப்போ இருக்கக்கூடிய சமுதாய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, எதை செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அந்த லிஸ்ட் அதிகமாக இருக்கிறது. எதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப இப்ப என்னாச்சுன்னா, இந்த செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தாலே எல்லா துன்பங்களும் விலகிவிடும் என்ற அளவுக்கான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதே போலதான் இங்கும் ஈகை எப்படி செய்வது என்று சொல்வதை விட, எப்படி செய்யக்கூடாது என்பதை இப்பொழுது அதிகமாக பேச வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஈகை செய்கிறோம் என்று ஒரு தவறான புரிதல் பெரும்பாலும் இருக்கிறது. அப்ப அதை நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது, இப்போ தேவைகள் என்பது துன்பத்தை போக்கினால்தான் ஈகை. இது தெளிவா அம்மா சொல்லிட்டாங்க. துன்பம் போக்கியது தான் ஈகை. அப்ப அந்த துன்பத்தை நாம என்ன பண்ணிட்டோம்? தமிழ் ஆனந்த யோகத்துல துன்பத்தை 2ஆக பிரித்திருக்கிறோம். இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் என்று 2ஆக பிரித்து விட்டோம். இப்ப இயற்கை துன்பம் என்று சொன்னால், அதை கண்ண மூடிட்டு அதை செய்து விடலாம். அது 100% ஈகை. அத நம்ம அம்மா வந்து அழுத்தமா சொன்னாங்க. அப்ப இதைத்தான் மகரிஷி அவர்கள் தேவையின்பால் ஏற்படும் எண்ணம், தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்று சொல்லியிருக்கிறார். அது இரண்டும் அது நன்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்ப அத 100% அத அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்தி விடலாம். அது எங்க இருந்தாலும் சரி. சரி. அப்ப அது அந்த தேவையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சரி. இப்ப செயற்கை துன்பம் அப்படிங்கிறது என்ன? தேவையை மீறி செயற்கையாக அனுபவித்து துன்பமாக மாற்றிக்கொண்டு துன்பத்தில் இருக்கிறார்கள். இப்ப அந்த துன்பத்தை போக்க வேண்டுமா வேணாமா? துன்பத்தை போக்க வேண்டும். ஏன்னா துன்பம் போக்குவதுதானே ஈகை. அப்ப அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அந்த துன்பத்தை போக்கிவிட்டு துன்பத்தை மட்டும் போக்கிவிட்டோம் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த செயற்கை துன்பத்துக்குரிய செயல்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப என்ன ஆகும்? மீண்டும் அதே துன்பம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப மீண்டும் துன்பம் போக்க வேண்டும். மீண்டும் வந்து கொண்டிருக்கும். இப்படிதான் இருக்கிறது. அப்ப அந்த செயற்கை துன்பத்தை போக்கும்போது, போக்கியவுடன் அந்த போக்குவது என்பது ஓரளவுக்கு ஈகை என்று சொன்னாலும், அந்த ஈகை எப்பொழுது முழுமை வரும் என்று சொன்னால், இந்த செயற்கை துன்பத்துக்கான காரணம் அவர் என்ன தவறு செய்தார்? இதனால் தான் இது வருகிறது. இனிமேல் இந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் அறிவு தானம். அதுதான் அந்த ஈகையை முழுமை பெறச் செய்கிறது. அப்ப அத செய்யல அப்படின்னு சொன்னோம்னா, அது முழுமையாகாது. இப்போ நாம இத செயற்கை துன்பத்துக்கு சொல்லிட்டோம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? இயற்கை துன்பத்துக்கே அப்படி சொல்றாரு. ஒரு பசி என்பது இயற்கை துன்பம் தான். அப்ப பசித்தவனுக்கு சாப்பாடு குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு? நீ சாப்பாடு குடுத்துட்டேன்னா, அடுத்து திருப்பி பசிக்கும், திருப்பி வருவான். திருப்பி பசிக்கும், திருப்பி வருவான். கேட்டுக்கொண்டே இருப்பான். அப்ப அவனுக்கு சாப்பாடு குடுக்கிறதோட, அடுத்து அவன் அந்த இயற்கை துன்பத்தை தேவையை எப்படி நிறைவு செய்து கொள்வது என்ற அறிவையும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்றார். அதத்தான் என்ன சொல்றாரு? பசிக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அது என்ன ஆகுது? அவனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால், அது நிரந்தரமாக அவனது துன்பத்தை நீக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த அடிப்படை தேவைக்கே அப்படி சொல்லும்போது, அந்த செயற்கை துன்பத்துக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும்.
ஆனால் இப்பொழுதெல்லாம் மருத்துவத்தில் கூட அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத சொல்றது இல்ல மருத்துவர்கள். கேட்டா நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அதை சொல்லும்போது அவர்கள் மீண்டும் அந்த துன்பத்துக்கு வராமல் இருந்து விடுவார்கள். இது ஒரு வியாபாரமாக போனதால், அவர்கள் துன்பம் போக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவங்கள் துன்பத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு தொடர் வியாபாரமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையிலும் இருக்கிறது. இப்ப இன்னும் என்னன்னா, இந்த ஈகை என்பதில் தவறுகள் எங்கெல்லாம் நடக்கிறது நெறைய சொன்னாங்க. இந்த ட்ரஸ்ட் அதுல நெறைய சொன்னாங்க. இந்த ட்ரஸ்ட்ன்னு ஆரம்பிச்சு எப்படியெல்லாம் செய்கிறார்கள். அப்ப அவர்களெல்லாம் நாங்கள் துன்பம் போக்கும் ஈகை செய்கிறோம், தொண்டு செய்கிறோம் என்று அமைப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த அமைப்பில் அவர்கள் செய்வது உண்மையான தொண்டா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்யாமல் நாமெல்லாம் பணத்தை அங்கு கொடுத்துவிட்டு நாம் ஈகை செய்து விட்டோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் பெரும்பாலும் இது தவறாக இருக்கிறது. அரசாங்கம் கூட இப்ப இந்த என்ஜிஓஸ்ங்கிற இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளைகளில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை கேன்சல் செய்ய கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறார். அது எல்லாத்தையும் அவர்கள் அந்த அதனுடைய அப்ளிகேஷனையே கேன்சல் பண்ணிட்டதாகவெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு மாறிவிட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அப்ப இன்னும் அதை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, இன்று பொருள் வறுமை என்பது இல்லை. அப்ப பொருள் தானம் செய்யக்கூடிய அந்த அறக்கட்டளைகள் என்பது நிறைய இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லாததுக்கு கொடுக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் அதுல பாதி அது ஃப்ராடு நடக்கிறது. அப்ப என்ன பண்றாரு? அறிவு தானம் கொடுக்கக்கூடிய அந்த ஈகை அப்படிப்பட்ட அமைப்புகளில் சரியாக செய்து கொண்டிருந்தால் அங்கு கொடுப்பதுதான் ஒரு ஈகையாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு விஷயம், ஒரு ஒரு உதாரணம் நல்லா சொன்னாங்க அவங்க. அதாவது இது ஒரு அமைப்பிட்ட கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டோம். இது அங்கு சென்று அடைந்ததா? இப்போ ஒரு கருமையத்தில் ஒரு மனிதன், அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன் துன்பம் நீங்கி, அந்த துன்பம் நீங்கிய உணர்வை உணர்கிறான் அல்லவா? அந்த உணர்வை உணரும் போதுதான் நமது கருமையத்தில் அந்த கர்ம வினைக்கான மாற்றம் ஏற்படும். அந்த உணர்வு இல்லாத வரை நமக்கு மாற்றம் ஏற்படாது. இதுக்கு தான் ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னாங்க. ரூ. 5,00,000 திருப்பதியில உண்டியல் போடணும்னு போடவரு, உண்டியல்ல போட்டார்னா அந்த 5,00,000 போயி எங்கு எந்த துன்பத்தை போக்கக்கூடிய வேலையை செய்கிறது? எப்பொழுது செய்கிறது? அப்பொழுதுதான் இவருக்கு மாற்றம் ஏற்படும். இவர் போட்டவுடன் மாற்றம் வந்து விடுமான்னா, அப்படிலாம் வராது. ஆனால் இப்ப அதுக்கு அவங்க செஞ்சது பாருங்க. அவங்க ரூ. 300 டிக்கெட்ட வாங்கி எல்லாருக்கும் குடுத்த உடனே, ஒவ்வொரு மனிதனும் இண்டிவிஜுவலா என்ன பண்றான்? வாழ்த்துகிறான். அப்ப என்னாச்சு? அப்ப நேரடியாக அந்த ஈகை என்பது அவர்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது. இந்த உதாரணம் ரொம்ப அற்புதமான உதாரணம். அது ஒரு த துன்பம் என்ற ஒரு நிலையை நேரடியாக போக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்லுவோம், துன்பம் போக்கும் அந்த ஈகை என்பதை முடிந்த அளவுக்கு நேருக்கு நேராக, நேரடியாக செய்ய முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், சரியான அமைப்பை சரியாக செய்கிறவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக செய்யுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் அமைப்பாக செஞ்சாதான் சரியா இருக்கும். நல்லது. அப்ப அமைப்பாக செய்யக்கூடிய இடத்தில் அது சரியான அமைப்பாக இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து அப்படி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையிலே இந்த ஈகை என்பது எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் இன்று நன்றாக உணர்ந்திருக்கிறோம். இதில் ஒரு உச்சகட்டமான நிலை என்ன என்று சொன்னால், இந்த அன்னதானம் என்பது. அன்னதானம் தானத்தில் சிறந்தது என்று சொன்னார்கள். அது எப்பொழுது? அந்த சாப்பாடே கிடைக்காமல் இருந்த ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது சாப்பாட்டுக்கே இல்லை என்று சொல்பவர்கள் மிக குறைவு. அப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டோம்னா என்ன ஆகுது? ஒண்ணு சாப்பிட்ட உடனே திருப்பி சாப்பிடுறான். அப்படி இல்லன்னா, இங்க அன்னதானம் போடுறதுனால வீட்ல யாரும் சமைப்பதில்லை. அப்படி ஒரு நிலை வருகிறது. இது உண்மையான ஈகையாக மாறாது. அப்ப இன்று இருக்கக்கூடிய காலத்தில் இந்த தேவைகளை தேவையாகவே பூர்த்தி செய்யக்கூடியது என்பது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், மன வளர்ச்சி குன்றியவர்கள்,
உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட உடல் ஊனம் இருக்கக்கூடியவர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், கைவிடப்பட்ட முதியோர்கள் இவர்களுக்குத்தான் நேரடியாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது ஈகையாக இருக்குமே தவிர, மற் மற்ற இடத்திலெல்லாம் அறியாமை என்ற துன்பத்தை போக்கக்கூடிய அறிவுதானம் தான் உண்மையான ஈகையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். இப்போ இதைத்தான் "பாத்திரம் அறிந்து பிச்சை இடு" என்று சொன்னார்கள். அப்ப என்னன்னா, அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்யும் பொழுது, அதுதான் நமக்கு அந்த ஈகையினுடைய பலன் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் ஈகை செய்திருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கிறதே தவிர, அங்கு முழுமையான அந்த மாற்றம் நமக்குள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் ஈகை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த சிந்தனையை அற்புதமாக கொடுத்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு, இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்!